ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 11. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 11குள்ளே போகலாம். எபிசோட் 11ஓட டைட்டில் ரெஸ்பெக்ட். ஆம்புலன்ஸ் சவுண்டை கேட்டு காப்ஸ்ன்னு நினச்சி அந்த கேங் அங்கேருந்து போயிடுறாங்க. டாக்கேமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ஃபைட் எப்படி மாசா. உடனே ஆக்குன் எல்லாரும் அமைதியாக இருங்க, முதல்ல ட்ராக்கனை காப்பாற்றணும். ஹீனாவும் ஆமாவும் ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு வராங்க. சீன் இப்போது மைக்கி ஃபைட் பக்கம் போகுது. எல்லாரும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. பட் மைக்கி அண்ட் ஆன்மா மட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் டிட்டர்மைண்டா ஃபைட் பண்றாங்க. சைரன் சவுண்டை கேட்டு மூவிஸ் கேங்ல இருக்கிற எல்லாரும் ஆன்மாவை கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ ஆன்மா சொல்றான், கான்டோ ரீஜியன்ல மோசமான கேங் நாங்க தான். எங்க நேம் வேல்ஹாலா. நான் அதோட ஃபர்ஸ்ட் வைஸ் கமாண்டர் ஆன்மா ஷூஜி. ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே டோமன் கதை முடிஞ்சுது. ஆம்புலன்ஸ்ல ட்ரேக்கன் அண்ட் டாக்கேமிச்சி போயிட்டு இருக்காங்க. ட்ரேக்கனுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது. ட்ரேக்கன் தேங்க்யூ டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்றான் அவனை காப்பாத்தினதுக்கு. மைக்கியை பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அப்போது ட்ரேக்கனுக்கு ஹார்ட் பீட் நின்றுடுது. அப்புறம் அவனுக்கு சிபிஆர் கொடுக்குறாங்க. டாக்கேமிச்சிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ட்ரேக்கனை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. டாக்கேமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வராங்க. டாக்கேமிச்சி சொல்கிறான், நம்ம ப்ரே பண்ணுறத தவிர வேற ஹோப் இல்லை. ஏமா அங்கே அழுவுறா. மிட்சுவும் பேவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைக்கி வரான். பே வந்து மைக்கி கிட்ட சாரி சொல்ல வரான். மைக்கி எல்லாரையும் அமைதியாக இருங்க, இது ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறான். எனக்கு ட்ரேக்கனை பற்றி தெரியும், அவன் சாக மாட்டான், கொஞ்சம் நம்பிக்கை வைங்க, அவன் சரியாயிடுவான்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வராரு. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்றாரு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. பேய் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண தயங்குறான். அப்போ மிச்சியா சொல்றான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பே, கென் தான் பாவை பத்தி நிறைய கேர் பண்ணான். அவன் டெய்லி போய் பாவை விசிட் பண்ணுவான் கிஃப்டோட. இவனை தான் நீ கொல்ல ட்ரை பண்ண. நீ டிராகன் கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் எங்க எல்லார்கிட்டயும் தான் வெல்கம் பேக் டு டோமன் அப்படின்னு சொல்றான். பே அவன் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுறான். எல்லாம் முடிச்சு வெளியே கிளம்புறாங்க. அப்போ ஹீனா சொல்றா, 12க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆகஸ்ட் 4. டாக்கேமிச்சி இதை கேட்குறான். அப்போதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ட்ரேக்கனை சேவ் பண்ணியாச்சு. நாவட்டோ நம்ம மிஷன் சக்சஸ்ன்னு சொல்றான். டோமன் மெம்பர்ஸும் ட்ரேக்கனை பத்தி நியூஸ் தெரிஞ்சு சந்தோஷப்படுறாங்க. டாக்கேமிச்சி மைக்கியை தேடி போறான். பார்த்தா அங்க மைக்கி ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டாக்கேமிச்சி ரொம்ப பாப்புலர் ஆயிடுறான் பேட்டில் ஸ்டாப் பண்ணதுல. அவன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீனா இருக்கு. அவன் ட்ரேக்கனை பார்க்க போறான். அப்போ ட்ரேக்கன் அவனை திட்டுறான், யார் உன்னை இங்கே லீடர் ஆக்கனா, என்ன ட்ரெஸ் இது, எதுக்கு இவ்வளோ சீனுன்னு திட்டுறான். ட்ராக்கன் டோமனோட ட்ரெஸ் எடுத்து டாக்கேமிச்சி கொடுக்குறான். அவன் சொல்றான், இது மைக்கி உனக்கு கொடுக்க சொன்னா, இந்த ட்ரெஸ் தான் டோமனோட ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம், அதோட வேல்யூ உனக்கு தெரியாது, நீ டோமனை சேவ் பண்ணதுக்கு அதுதான் கிஃப்ட். ட்ராக்கன் அப்புறம் எந்திரிச்சு தேங்க்ஸ் சொல்றான். அந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா பார்த்துக்கோ. டாக்கேமிச்சி கேட்குறான், நிஜமே நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு டிசர்விங் தானா? அப்போ ட்ரேக்கன் சொல்றான், நீயே போய் மைக்கி கிட்ட கேட்டுக்கோ, அவன் மாடியில் தான் இருக்கான். டாக்கேமிச்சி மைக்கியை மாடியில் பார்க்குறான். மைக்கியை சொல்றான், ஏன் ஆன்மா டோமனுக்குள்ள ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணா, ஏன் கியோமசாவை யூஸ் பண்ணா, அதே மாதிரி நீ எப்படி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வரும்னு கரெக்டா கண்டுபிடிச்ச, நீ தான் ஃபர்ஸ்ட் கென்னி அடிப்பட்டதை பார்த்த. டாக்கேமிச்சி உண்மையால சொல்லு, நீ யாரு அப்படின்னு மைக்கி கேட்கறான். உடனே மைக்கி அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கிண்டல் பண்றான். கென்னி உயிரோட இருக்கானா, உன்னாலதான், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாக்கேமிச்சிக்கு அவங்கள விட்டு பிரிய மனசுல, பட் அவன் ஃபியூச்சருக்கு போகணும்னு நாவட்டோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே ஹினாட்டா இருக்கா. அவன் ஹினாட்டாக்கு ஒரு செயினை கிஃப்ட் பண்ணுறான். அப்போது அங்கே நாவட்டோ வரான். உடனே டாக்கேமிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ண சொல்கிறான். அவன் ஃப்யூச்சருக்கு போகிறான். அப்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ட்ரேக்கனை காப்பாற்றியாச்சு. ஸோ நம்பர் 2 பொசிஷனில் ட்ரேக்கன் தான் இருப்பான். கிசாக்கி டெட்டா வரமாட்டான். ஸோ ஹாக்குன் இனா எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. ஃப்யூச்சர் மாறிடும்னு நினைக்கிறான். இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வரான். அவன் யோசிக்கிறான், என்ன நான் நாவட்டோ அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கணும், ஏன் இந்த ஜாபில் இருக்கேன், இந்த ஜாப்லேருந்து என்ன தான் ஃபயர் பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் கனவா? சரி, உடனே நாவட்டோ கால் பண்ணுறான். என்ன ஆகுதுன்னா அவன் ஃபோனில் நாவட்டோ நம்பர் இல்லை. அப்போது இதெல்லாம் கனவா அப்படின்னு கொஷின் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் கையை பார்க்குறான். அதில் அவனுக்கு அடிப்பட்ட ஸ்கார் இருக்குது. அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறான், அது ட்ரீம் இல்லை, ப்ரெசண்ட்டுக்கு தான் வந்திருக்கோன்ட்டு. அவன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஹேர் சலூன் அப்பாயின்மெண்ட்டுக்கு. அவன் அந்த இடத்துக்கு போகிறான். அது பார்த்தா ஆக்குனோட சலூன். ஆக்குன் சொன்ன மாதிரியே ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகிறான். இதை பார்த்து டாக்கேமிச்சி அழுகுறான். அவன் சந்தோஷப்படுறான் ப்ரெசண்ட்டை மாற்றியாச்சுன்னு. அப்போது சடனாக அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நாவட்டோ சொல்கிறான், நீ ட்ரேக்கனை காப்பாற்றிட்ட, எல்லாமே மாறிடுச்சு, ஹினாட்டா உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய்.